ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அரியர் எக்ஸாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கரண்ட் பேப்பர் ஜூன் 11ல இருந்து இருக்கும். நிறைய பேர் கேட்டது இன்னைக்கு நடந்த அரியர் கொஸ்டின் எப்படி ப்ரோ இருந்துச்சு, அதை காட்டுங்க, ரெண்டாவது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக உங்களுக்கு புது பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்பே மேலே முன்னாடி 1 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே பேட்டர்ன் தான். ஆல்ரெடி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்தாலும் நம்ம காமிச்சிருப்போம். அதே பேட்டர்ன் தான் வந்திருக்கும். அது போக உங்களுக்கு மென்ஷன் பண்ணது அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அதாவது தமிழ் அப்படிங்கிற பார்க்குறப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கம்பல்சரியாக கொஸ்டின் அட்டன் பண்ணுறவங்க முன்னாடி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் வருது. 21ல ஏபி அப்படிங்கிறப்போ 12 மார்க்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் வச்சு அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்க்குறப்போ ஈஸியான கொஸ்டின் தான். அரியர் அப்படிங்கிறப்போ கஸ்டமர் கேட்பாங்க அப்படின்னா இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் ஈஸியாக தான் வரும் அப்படின்னு மாதிரி சொன்னோம். ஈஸியாக தான் வந்திருக்கு. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்த பிஜி கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிலபஸ் ஃபுல்லாக என்டையர் சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க இப்போ எல்லாருக்குமே. அதனால ஜஸ்ட் நீங்கள் 4 டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போவீங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் 4 டாபிக்ஸ் பார்த்து போனால் 3 மார்க்ஸில் கேட்டு 12 மார்க் டஃபாக வந்து கேட்குறாங்க. அது இந்த டைம் அப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நடந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து 12 மார்க்ஸ் எதுவுமே வந்து சிலபஸ் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல, டேரெக்டாக வரல. அதுக்காக தான் ஒரு சில வந்து இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த அரியர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நார்மலாக எல்லாமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் பேப்பருமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஜஸ்ட் 2-3 டாபிக்ஸ் படிக்க மேக்ஸிமே வந்து அப்படி தான் கேட்குறாங்க. 4 யூனிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா 4 யூனிட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து கேட்கணும். 15 யூனிட்டும் வரணும். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஸோ நம்ம கொடுத்துற இம்பார்ட்டன்மே சேர்த்து எல்லாமே கவர் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறப்போ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த திருமறைகள் கொஸ்டின், தென் திராவிட மொழிகள் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டோன், வளரி, தொல்காப்பியர், சுயமரியாதை இதெல்லாம் நம்ம நடத்திருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் தம்பிரான் வணக்கம் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. 12 மார்க்ஸ்னு பார்க்குறப்போ ஈஸியான கொஸ்டின் தான். திருவள்ளுவர் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. போன டைம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இசைக்கருவியிலேருந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கனியான் கூத்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கடல் கடந்த சோழர்களோட அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய விடுதலை போர், இதை பற்றிலாம் நம்ம முதல் நடத்திருப்போம். ஏன்னா நம்ம ரிவர்ஸில் தான் அந்த ரிவிஷன் வீடியோ பண்ணியிருப்போம். அது கேட்டிருக்காங்க. சித்த மருத்துவம், இது ஃபுல்லாமே நம்ம நடத்தினதான். ஸோ நடத்தினதை தாண்டி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சும் அது போக வந்து நம்ம கொடுத்த கொஸ்டின் வச்சு படிச்சிங்கன்னா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கானா, கொஞ்சம் ரிப்பீட் ஆகலை. ஆனால் நீங்கள் வந்து சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம கொடுத்த கொஸ்டின் அது எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கன்னா முடிச்சு விட்ருக்கலாம். ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இப்போ கேட்குறாங்க. தமிழ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வர கொஸ்டின் எல்லாமே சிலபஸ் கவர் ஆகி தான் வருது. ஸோ 12 மார்க்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து படிக்க பாருங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். யூஜிக்கு எப்படி கேட்பாங்கிறது நம்ம ஒரு கொஸ்டின் வந்தால் தான் தெரியும். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் ஓவராலாக ஈஸியாக தான் வந்திருக்கு. அரியர் கொஸ்டின் அப்கமிங் கொஸ்டின்ஸும் ஈஸியாக தான் வரும். ஆனால் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.